தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். சூரா ஃபாத்திர் திருக்குர்ஆனில் உள்ள 35வது அத்தியாயம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். திருக்குர்ஆனை நாம் எப்படி அணுகிறோம்? குர்ஆனில் உள்ள வசனங்களை எல்லாம் வெறும் ஒரு வரலாற்று செய்தியாகவோ, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் எல்லாம் வெறும் விதிகளாக மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. உண்மையில் இந்த குர்ஆன் என்பது உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த உலக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்குண்டான சிறந்த வழிகாட்டி திருக்குர்ஆன். நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய மிகச் சாதாரணமான விஷயங்களில் கூட அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய வேதமாக திருக்குர்ஆன் திகழ்கிறது. அதே போல இயற்கையினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் சாதாரண நிகழ்வாக நாம் கடந்து செல்லாமல் அதன் உள்ளே ஒளிந்து நிற்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்வினுடைய படைப்பாற்றலையும் அவனுடைய வடிவமைப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனூடாக, அந்த காட்சியினூடாக, அந்த சாதாரண நிகழ்வினூடாக பேராற்றல் கொண்ட அல்லாஹ்வினுடைய படைப்பாற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையையும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியையும் அவ்வாறு அல்லாஹ்வினுடைய படைப்பாற்றலோடு இணைந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு புரிதலை திருக்குர்ஆன் நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த அடிப்படையில் இப்போ நாம் பார்க்கவிருக்கக்கூடிய வசனம் ஃபாத்திரில் 12வது வசனம். அது கடலை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. கடல் என்பது மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. பல நேரங்களில் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பலரையும் அழைத்து கடற்கரைக்கு செல்வோம். கடற்கரை மணலில் ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்ப்போம். கடல் அலைகளை வேடிக்கை பார்ப்போம். சில நேரங்களில் கடல் அலையில் கால்களை நனைத்து மகிழ்ச்சி அடைவோம். இப்படி நாம் பார்க்கக்கூடிய கடல்களை பற்றி தான் திருக்குர்ஆனில் 12வது வசனம் பேச ஆரம்பிக்குது. இப்போ 12வது வசனம் நீங்கள் படிங்க. யார் இருக்கு? முஸ்தாக் போய் படிக்கிறீங்களா? இரண்டு கடல்கள் சமமானதல்ல, ஒன்று சுவையானதும் இனிமையானதும் பருகுவதற்கு எளிதானதும் ஆகும், மற்றொன்று உப்பானதும் கசப்பானதும் ஆகும். ஒவ்வொன்றிலும் புத்தம் புதிய இறைச்சியை உண்கிறீர்கள், அதில் நீங்கள் அணியும் ஆபரணங்களை எடுக்கிறீர்கள், அதில் தண்ணீரை பிடித்து கொண்டு செல்லும் கப்பல்களை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் அவனது அருளை தேடுவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் இதனை உங்களுக்கு வசப்படுத்தி உள்ளான். ஸ்டார்டிங் படிங்க. இரண்டு கடல்கள் சமமானதல்ல, ஒன்று சுவையானதும் இனிமையானதும் பருகுவதற்கு எளிதானதும் ஆகும், மற்றொன்று உப்பானதும் கசப்பானதும் ஆகும். சரி, அல்லாஹ் இதில் 12வது வசனத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒமா யஸ்தவில் பஹ்ரான், இரண்டு கடல்கள் சமமானதல்ல, கடல்களை பற்றி அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இரண்டு கடல்கள் சமமானதல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இரண்டு கடல் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இதில் யதார்த்தமாக நாடப்படுவது ஒரு ஆறும் ஒரு கடலும். அந்த சொல்லில் எப்படி இருக்கு? இரண்டு கடல்கள் சமமானதல்ல, இரண்டு கடல் இருக்கு, ஒமா எஸ்தவில் பஹ்ரானி அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த வசனத்தில் நாடப்படுவது ஒரு ஆறு ஒரு கடல். ரெண்டுமே கடல் கிடையாது, ஒரு ஆறு ஒரு கடல். இது நீங்கள் ரொம்ப சிந்திச்சு புரியணுங்கிறதுலாம் இல்லை, அந்த வசனத்திலே இருக்கு. இரண்டு கடல்கள் சமமானதல்ல, ஒன்று சுவையானதும் இனிமையானதும் பருகுவதற்கு எளிதானதும் ஆகும். ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் சாயிகுன் ஷராபுஹு வஹாதா மில்ஹுன் உஜாஜ். ஒன்று சுவையானதும் இனிமையானதும், சாயிகுன் ஷராபுஹு பருகுவதற்கு இலகுவானதாகும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கடல் தண்ணி குடிக்க நல்லா இருக்குமா? சுவையானதா இருக்குமா? அப்போ சுவையானதுன்னா என்ன? குடிக்கிற நீர். அதான் ஆறு, நதி, நதிகளில் உள்ள நீர், ஆற்றில் உள்ள நீர் குடிக்க நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. சாயிகுன் ஷராபுஹு விழுங்குவதற்கும் எளிதாக இருக்கிறது. நல்ல தண்ணியை குடிக்கும் போது டேஸ்டாக இருக்கிற தண்ணியை குடித்தோம்னா விழுங்குறதுக்கு கஷ்டமாக தெரியாது.
வஹாதா மில்ஹுன் உஜாஜ், மற்றொன்று உப்பானதும் கசப்பானதும் ஆகும். அதான் கடல். கடல் நீர் உப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. கடல் நீரை குடிக்க முடியுமா? தண்ணீர் சாதாரண நீரை மடக்கு மடக்குன்னு நாம குடிப்பதை போல, தாகம் தீர குடிப்பதை போல கடல் நீரை மொண்டு பருக முடியாது, குடிக்க முடியாது. விழுங்குவதற்கு சிரமமா இருக்கும், அதனுடைய சுவையினால, கசப்புனால, அதில் உள்ள உப்புத்தன்மையினால. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு கடல்கள் சமமானதல்ல அப்படின்னு சொன்னாலும் அங்கே நாடப்படுவது என்ன? ஒரு ஆறும் கடலும் சமமானதல்ல, நதியும் கடலும் சமமானதல்ல. ஒன்னு டேஸ்டா இருக்கு, ஒன்னு உப்பா இருக்கு. இதான் அல்லாஹ் சொல்றான். முதல்ல நாம இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிந்து கொள்வதற்கு முன்பே, ஏன் ஆறையும் கடலையும் சொல்லும் பொழுது அல் பஹ்ரானி இரண்டு கடல் அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? இப்போ எல்லாருக்கும் ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க, அதுவும் தஃப்சீர் கிளாஸ் சம்மந்தப்பட்டது தான், சரியா? அது எப்பவுமே சாப்பிடக்கூடாது, கையில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க, கையில் வச்சுக்கோங்க, நம்ம சொல்லும்போது சாப்பிடுங்க. சரி, அது ஏன் அல்லாஹ் இரண்டு கடல்ங்கிற வார்த்தையில் ஆறும் கடலும் சமமல்லன்னு சொல்லலாம்ல? இரண்டு கடல் என்கிற சொல்லால் குறிப்பிடப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக அரபு வார்த்தையின்படி அல் பஹர் அப்படிங்கிறது கடலுக்கு தான் சொல்லப்படும் இருந்தாலும் அதிகமாக தண்ணீர் உள்ள பகுதிக்கும் பஹருங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அது ஒரு அர்த்தம், அது ஒரு காரணம். இன்னொன்று, இப்போ இந்த இரட்டை ஒரு ஜோடி இருக்குன்னு வைங்க, எப்போதுமே அந்த இரண்டுக்கும் மத்தியில் ஏதேனும் ஒரு நெருக்கம் காணப்படுகிறது, ஒரு தொடர்பு காணப்படுகிறது, அல்லது எப்போதும் அந்த இரண்டும் ஒன்றாகவே இணைந்துதான் சொல்லப்படும் சொன்னா ஒன்றின் பெயரை இன்னொன்னுக்கு பயன்படுத்திடுவாங்க. ஒன்னுக்குள்ள பேரை இன்னொன்னுக்கு அதனுடைய இரட்டையாக ஜாயிண்டாகி வருதுல, அதுக்கு பயன்படுத்திடுவாங்க. இப்போ உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தொடர்ச்சியாக பல மாதங்களாக அடுப்பெரியாது சொல்லுவாங்களா? அவங்க தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் அடுப்பெரியலை. அப்போ ஆயிஷா அவங்க இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்க? அப்போ எதை சாப்பிட்டு நீங்கள் காலம் கழிப்பீங்க? தொடர்ச்சியாக 2 மாதம் 3 மாதம் அடுப்பெரியாவிட்டால் என்ன நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க யாருக்கா தெரியுமா? அல் அஸ்வதானி. என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? 2 கருப்பை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்குவாங்க. 2 கருப்பு, அல் அஸ்வதானி, 2 கருப்பு. 2 கருப்புனா என்ன? ஒரு கருப்பு உங்க கையில இருக்கு, எது? பேரிச்சம்பழம். இப்பவும் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்லை, அடுத்து நம்ம சொல்லுவோம். அடுத்து இன்னும் பாயிண்ட் இருக்கு. அல் அஸ்வதானி, 2 கருப்பு. ஒன்னு பேரிச்சம்பழம், இன்னொன்னு தண்ணி. பேரிச்சம்பழம் கருப்பா இருக்கு, தண்ணி கருப்பாவா இருக்கு? தண்ணி கருப்பு இல்லை. ஆனா பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது தண்ணி குடிப்பாங்க. பேரித்தம்பழமும் தண்ணீரும் ஜாயிண்ட், ஒரு ஜோடி மாதிரி. அதனால பேரித்தம்பழம் என்ன கலர்ல இருக்கோ அதே தன்மையில தண்ணீரும் சொல்லப்படும். அல் அஸ்வதானி, 2 கருப்பு அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க. அதுக்காக என்ன இது கருப்பா இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இது கருப்பு இல்லை, இது கருப்புங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படவும் இல்லை. பேரிச்சம்பழத்தோட எப்பவுமே தண்ணீர் இணைந்து காணப்படுகிறது. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா தண்ணி குடிக்கிறாங்க, அதனால அதுதான் உங்களுக்கு உணவா இருக்கு. அல் அஸ்வதானி, ஒன்றுக்குரிய பெயரையே ஒன்றுக்குரிய தன்மையை சொல்லியே இன்னொன்றையும் குறிப்பிட்டு விடுவார்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் அப்படிங்குவாங்க. ஒவ்வொரு 2 அதானுக்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது. ஒவ்வொரு 2 அதானுக்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் தொழுகை இருக்கிறது. பாங்கு அது அதான், இன்னொன்று இக்காமத்தை அதான் என்றால் நம்ம சொல்லுவோம். அது அதான் என்று சொல்வதில்லை, இக்காமத்துன்னு சொல்லுவோம். அதான் பாங்கு, இக்காமத்து அப்படிங்குவோம். அந்த இக்காமத்தும் என்னதான்? தொழுகைக்காக வேண்டி தானே. பாங்கு சொல்லப்பட்டா கண்டிப்பா இக்காமத்து சொல்லப்பட்ட தானே வேணும். பாங்குன்னு ஒன்று வந்து அதுக்கு பிறகு என்ன வந்தாகணும்? நேரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்கலாம். 20 நிமிஷம் பாங்கு சொல்லியதற்கு ஒரு 20 நிமிடத்திற்கு பிறகு 10 நிமிடத்திற்கு பிறகு இக்காமத்து சொல்லலாம். பாங்கு சொன்னா கண்டிப்பா என்ன சொல்லி ஆகணும்? தொழுகைக்கு இக்காமத்து வந்தா நம்ம ஜோடி, இது ஜாயிண்ட். அதனால இதுக்கு என்ன சொல்லிடுவாங்க? அதான் நானி, 2 பாங்கு அப்படின்னு பேர் சொல்லப்படும். அங்க 2 பாங்குனா 2 பாங்குன்னு அர்த்தம் இல்லை, ஒரு பாங்கு ஒரு இக்காமத்து. இப்படி நிறைய இருக்கு. அரபியில தந்தைக்கு அபுன், தாய்க்கு உம்முன். தந்தைக்கு என்ன? அபுன், தாய் உம்முன். அந்த உம்முன் தான் உம்மாவா மாறிடுச்சு. உம்மாங்கிறப்பல அம்மா சில ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? உம்மா அப்படிங்குவாங்க. உம்முன் தான் அந்த அரபி சொல்லினுடைய மருவி வந்தது தான் உம்மாங்கிற அந்த தமிழ் வார்த்தை. அப்போ உம்முன்னா தாய். பெற்றோரை குறிப்பதற்கு குரான்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? அபவாஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அபவாஹு, அபவைஹி. அபவாஹு அபவைஹின்னா என்னன்னா 2 தந்தைன்னு அர்த்தம். அபுன் இருக்குல்ல, அபுன் அது ஒருமை, தந்தை. அபவானி அப்படின்னா 2 தந்தை. 2 தந்தைனா 2 தந்தையா? தாயும் தந்தையும் குறிக்கக்கூடிய பொது சொல் தான் என்னது? அபவாஹு.
ஏன்னா தந்தை என்று ஒருவர் இருப்பாரையானால் கண்டிப்பாக யாரும் இருப்பாங்க, தாயும் இருப்பாங்க. அப்போ தாய் தந்தை இருவரையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அபவாகும் சொல்லப்படும். அஹ்ஸாப் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது எதிரி படைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே, முஸ்லீம்கள் மேலே தொடர்ச்சியாக தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருந்த காரணத்தினால அசர் தொழுகை அவங்களுக்கு தாமதமாயிருச்சு. அசர் தொழுகையிலிருந்தே திசை திருப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு யுத்தம் தீவிரமாக இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை ஸலாத்தில் அசர், அசர் தொழுகை எனும் நடுத்தொழுகையை விட்டும் அவர்கள் நம்மை திசை திருப்பி விட்டார்கள். மலஅல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹ் எதிரிகளின் வீடுகளையும் கபறுகளையும் நரக நெருப்பால் நிரப்புவானாக அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தொழுகை விட்டு திசை திருப்பி விட்டாங்களே, சண்டை யுத்தத்தின் பேரால் அசர் தொழுகை விட்டு நம்மை திசை திருப்பி விட்டார்கள். இவர்களுடைய வீடுகளையும் கபறுகளையும், எதிரிகளை குறிப்பிட்டு அவர்களுடைய வீடுகளையும் கபறுகளையும் அல்லாஹ் நரக நெருப்பால் நிரப்புவானாக அப்படின்னு ரசூலா சபிக்கிறாங்க. தொழுகையில விடுற அளவுக்கு ஒரு பாரதூரமான செயலில் ஈடுபட்ட ரசூலா ஏற்றுக்க மாட்டாங்க. கடும் கொந்தளிப்பை ரசூலா வெளிப்படுத்திடுவாங்க. அதை தான் வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த விடுபட்ட அசர் தொழுகை எப்போ தொழுதாங்க? முஸ்லீம்ல வருது, சும்ம சல்லாஹ பைனல் இஷா ஐனி, 2 இஷாவுக்கு மத்தியில் ரசூலா அதை தொழுதார்கள் அப்படின்னு வருது. 2 இஷாவுக்கு மத்தியில் அதை தொழுதார்கள். 2 இஷானா என்ன? மக்ரிப் இஷா, அதான் 2 இஷா. 2 இஷானா இன்னைக்குள்ள இஷாவுக்கும் நாளைக்குள்ள இஷாவுக்கும் மத்தியில் தொழுதாங்கன்னு அர்த்தம் இல்லை. மக்ரிப் இஷா ரெண்டும் ஜாயிண்ட் தானே, ஜோடி தானே. மக்ரிப்புக்கு அடுத்து என்ன வருது? இஷா வந்துருது, ஷார்ட் டைம்ல வருது. மக்ரிப் இஷாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2 இஷா அப்படிங்குவாங்க. சஹாபாக்கள் பேசும்போது கூட முந்தின இஷாவில் நாங்கள் சந்தித்தோம் பேசணும், பிந்திய இஷாவில் நாங்கள் பேசிக்கிட்டோம் சந்தித்தோம்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்ரிப் தொழுகை கூட என்னன்னு குறிப்பிடுவாங்க? இஷாங்கிற பேரில் குறிப்பிடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது 2 இஷாவுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் அந்த விடுபட்ட அசர் தொழுகை தொழுதார்கள் என்கிற செய்தி வர்றதை பார்க்கணும். அப்போ இது என்னன்னா அந்த 2 கடல் என்கிற சொல்லுக்குரிய ஒரு விளக்கம். ஒமா இஸ்தவில் பஹ்ரானி, 2 கடல்கள் சமம் அல்ல அப்படின்னா 2 கடல் இல்லை, 6 கடலும். அந்த 2க்கு மத்தியில் ஒரு ஒப்புமை இருக்கிறது. அந்த 2க்கு மத்தியில் ஒரு தன்மை இருக்கு, தண்ணீர் அப்படிங்கிறது அங்குள்ள தன்மை. பெரும் அளவில் அடர்த்தியாக இருப்பது தான் 2க்குமான ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமையின் காரணத்தினால 6 என்னன்னு சொல்லப்படுது? கடலுங்கிற வார்த்தையால் குறிக்கப்படுது. சரி, அல்லாஹ் அதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? 2 சமம் இல்லை. ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் சாயுகுன் ஷராபுஹு, இது சுவையா இருக்கு, இனிமையானதா இருக்கு, குடிக்க இலகுவா இருக்கு. வஹாதா மில்ஹுன் உஜாஜ், அது உப்பானதாகவும் கசப்பானதாகவும் இருக்கிறது. ஒமின் குல்லின் தஅகுலூன லஹ்மன் தரியா, ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் புதிய இறைச்சிகளை பெற்றுக்கொள்கிறீர்கள், உண்கிறீர்கள். ஒவ்வொன்றிலிருந்தும் ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இறைச்சி நாங்கள் சொல்லப்படுவதனுடைய பொருள் என்ன? மீன். ஆற்றுல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. கடல்ல இருந்தும் மீன் கிடைக்குது. கடல் நீர் உப்பா இருக்கிறதுனால அதில் உள்ள மீன் நமக்கு என்ன உப்பாவா இருக்கு? அதில் உள்ள மீனை நம்ம சாப்பிடாமலையா இருக்கிறோம்? கடல் நீர் உப்பு குடிக்க முடியாது தான். ஆனால் அதிலிருந்து நமக்கு ஏராளமான உணவுகள் கிடைக்குது. 2லிருந்தும் நீங்கள் உணவுகளை உண்கிறீர்கள். இறைச்சின்னு சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒமின் குல்லின் தஅகுலூன லஹ்மன் தரியா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான, தரியன் என்று சொன்னால் ஃப்ரெஷ்ஷான புதுமையான இறைச்சிகளை, மீன்களை நீங்கள் உண்கிறீர்கள். 2லிருந்தும் சாப்பிட்றீங்க. அங்கிருந்து பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன் தானே பெரிய உணவு. அப்போ 6 கடலும் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உணவை தரக்கூடிய ஒரு இடமா அது இருக்கு. சரியா? இப்போ பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப கையில் வச்சுக்கிட்டு இது என்ன சாப்பிட திரும்ப வாங்கிடுவாங்களோ போகும்போது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க, அந்த கொட்டையை கையில் வச்சுக்கோங்க. சரியா? அதில் ஒரு கிளாஸ் நடத்துவோம். சரி, இப்போ கடல்ல நமக்கு நிறைய உணவுகள் இருக்கு. கடலுங்கிறத, ஆறுங்கிறத அல்லாஹ் நமக்கு உணவு தரக்கூடிய ஒரு பெரிய வளமா வச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய நிஅமத்து. மனிதர்களுடைய பல்வேறு உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அம்சமா, ஒரு இடமா கடல் இருக்கு, ஆறுகள் இருக்கு. அவ்வளவு உணவு தேவையை கடலும் ஆறும் பூர்த்தி செய்யுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம முஸ்லீம்ல 4361 4361வது இலக்கத்தில் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படைக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்குறாங்க. குறைஷிகளை எதிர்கொண்டு அந்த படை காத்து கொண்டிருக்கிறது. அந்த படையை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கும் பொழுது அன்றைக்கு பெரிய அளவுக்கு உணவுலாம் இல்லை, பெரிய அளவுக்கு இருப்பு கஜானா நிரம்பி வழியுது என்கிற நிலையெல்லாம் இல்லை. பேரித்தம்பழம் தான். ஒரு மூட்டை பேரிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அபூ உபைதா அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களோட 300 சஹாபாக்கள் செல்கிறார்கள், அபூ உபைதா அவர்களையும் சேர்த்து. அது ஒரு படை. அந்த படைக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்பிய உணவு என்ன? ஒரு பை நிறைய பேரிச்சம்பழம்.
அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அபூ உபைதாட்ட இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது, பேரிச்சம்பழம்னா எப்படிங்க அதை வச்சு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி உங்களுக்கு உணவு போதுமானதாக இருந்தது? அந்த படையில் பங்கெடுத்த நபித்தோழர்கள் சொல்வார்கள், அபூ உபைதா தான் தலைவர். ஃபகான அபூ உபைதா யுக்தீனா தமரத்தன் தமரத்தன், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தை தருவாங்க. ஒரு நாளை உணவு என்னவாங்க? ஒரு பேரிச்சம்பழம். ஒரு பேரிச்சம்பழம் எப்படிங்க பத்தும் கேட்குறாங்க. அடுத்து அந்த படையில் பங்கெடுத்த நபித்தோழர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பத்தாவது தான். நமுசுஹா கமா யமுசு சபியு, சிறு குழந்தை சப்புவதை போல அந்த பேரித்தம்பழத்தை நாங்கள் சப்பி சப்பி சாப்பிடுவோம். ஒரு பேரிச்சம்பழம் தான் உணவு, அதை சப்புவோம். சப்பியதற்கு பிறகு சும்ம நஷ்ரபு அலைஹா மினல் மாய், அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம். அதுதான் எங்களுக்கு ஒரு நாள் உணவு. இரவு முழுக்க அப்படியே கழிப்போம். பகலில் இருந்து இரவு வரையிலையும் ஒரு பேரிச்சம்பழம் குழந்தை சாப்பிட்ற மாதிரி சப்புறது, தண்ணியை குடிச்சுக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் எப்படி வயிறு நிரம்பும்? இப்படி தான் கழிச்சிருக்கிறாங்க. வறுமை, உணவு இல்லை. இந்த நிலையில் அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கடற்கரை ஓரமாக செல்கின்ற பொழுது ஒரு பெரிய திமிங்கலம் போன்று, அவங்களுக்கு அன்னைக்கு திமிங்கலம்ங்கிற பேர் சொல்ல முடியல, சொல்ல தெரியல. அவர் ஒரு பெரிய உயிரினம் ஒன்று கிடந்தது, கடற்கரை ஓரம் பெரிய உயிரினம் ஒன்று கிடந்தது. நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பெரிய மணல் திட்டு என்று எண்ணிக்கொண்டோம். போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பெரிய உயிரினம், ஒரு பெரிய இறைச்சி, பெரிய மீன், பெரிய உயிரினம் ஒன்று இருந்தது, செத்து போயிருந்துச்சு. அபூ உபைதா பார்க்குறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க இதை நம்ம சாப்பிடலாமே அப்படிங்கிறாங்க. அபூ உபைதா சொல்கிறாரு, இது செத்து போயிருக்கேன், இது எப்படி நம்ம சாப்பிட்றது? ஏன்னா அவங்களுக்கு மீனுங்கிற மாதிரி தெரியல, ஒரு பெரிய சைஸே ஒரு டைப்பாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இது செத்து போயிருக்கே, இதை நம்ம சாப்பிட முடியுமா, சாப்பிடலாமா? அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு, ஒரு நாள் உணவு அவங்களுக்கு என்னதுதான், ஒரு பேரிச்சம்பழம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, பல் நஹ்னு ருசுலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி சபீலில்லாஹி வகது உல்துரிர்தும், நாமெல்லாம் அல்லாஹ்வின் தூதரினுடைய தூதுவர்கள், ரசூலுல்லாஹ் அனுப்பிய தூதுவர்களாக இருக்கிறோம். ஒஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம். வகது உல்துரிர்தும், நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மைத்தத்து என்று வைத்துக் கொண்டால் கூட, இறந்து போனது செத்து போனது என்று வைத்துக் கொண்டால் கூட நாம் இப்ப நிர்பந்தத்தில் இருக்கிறோம். உண்பதற்கு உணவே இல்லை, உண்பதற்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை. நிர்பந்தம் என்கிற நிலையை கருத்தில் கொண்டாவது அதை நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லை என்று அபூ உபைதா அவர்களுக்கு சொல்றாங்க. உடனே அதுல இருந்து சாப்பிட்றான். பெரிய சைஸுங்க, அது எந்த அளவுக்கு பெரிய சைஸ்ன்னு சொல்றாங்கன்னா, வலகது ரஐதுனா நக்தரிஃபு மின் வகபி ஐனிஹி பில் கிலால் அத்துஹுன், அந்த பெரிய திமிங்கலம், அந்த திமிங்கலத்தினுடைய கண் பகுதி இருக்குல்ல, கண்ணையெல்லாம் நோண்டி எடுத்தாச்சு. கண்ணை நோண்டினதுக்கப்புறம் ஒரு பள்ளம் இருக்கும்ல, அந்த பள்ளத்திலிருந்து பெரிய பெரிய பாத்திரங்களின் மூலம் எண்ணெயை நாங்கள் எடுத்து கோரி கொண்டிருந்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளத்தில் கண் பகுதியை சதையெல்லாம் எடுத்தாச்சு. சதை எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், கண் பகுதியில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்திலிருந்து பெரிய பெரிய பாத்திரத்தை போட்டு என்ன செய்யறாங்க, எண்ணெயை, மீனுக்குள்ள ஒரு எண்ணெய் இருக்கும்ல, ஆயில் இருக்கும்ல, அந்த எண்ணெயை நாங்கள், கொழுப்புக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம், எண்ணெயை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, ஃபலகது அகத மின்னா அபூ உபைதா ஸலாஸத அஷர ரஜுலன் ஃபஅகஅதஹும் ஃபீ வகபி ஐனிஹி, ஒரு கண்ணினுடைய பள்ளத்துல அபூ உபைதா அவர்கள் 13 நபித்தோழர்களை உட்கார வைத்தார் அப்படிங்கிறார். ஒரு கண்ணினுடைய பள்ளம் எவ்வளவு சைஸ் ஆகும்? ஒரு திமிங்கலம் பெரிய சைஸ் மீன், அதனுடைய ஒரு கண் பகுதி, அந்த கண்ணில் உள்ள சதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? 13 சஹாபாக்கள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்திருக்கு பாருங்க. அதுல இருந்து நாங்க பரக்கத்தா சாப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. பரக்கத்தா சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டு மிச்சம்லாம் இருந்துச்சு, அந்த மிச்சத்தையெல்லாம் கொண்டு போனோம். கொண்டு போய் எங்களில் சில ரசூல்லாட்ட சொன்னோம், நாங்கள் சாப்பிட்டது சரிதானா, செத்து போயிருச்சே எப்படி அப்படிலாம் நாங்கள் சொன்னோம், ரசூல்லாட்ட கேள்வி கேட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ரிஸ்குன் அஹ்ரஜஹுல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கென்று தந்திருக்கிற, உங்களுக்கென்று வெளிப்படுத்தி இருக்கிற ரிஸ்க், உணவு அது. ஃபஹல் மஅக்கும் மின் லஹ்மிஹி ஷைஉன், மிச்சம் எதுவும் வச்சிருக்கிறீங்களா? ஃபதுத்இமுனா, அது நமக்கு நீங்கள் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தான் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கிறாங்களே, இல்லை அல்லாஹ்வின் தூதரே இருக்கு அப்படின்ன உடனே மிச்சமுள்ள பகுதிகளிலிருந்து சிறிதளவு எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பகுதியை சாப்பிட்டார்கள். அதற்கு அம்பர் அப்படின்னு சொல்றாங்க, அம்பர் வகையை சார்ந்த திமிங்கல மீன். அப்போ இங்கே நம்ம குறிப்பிடுவது, இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ கடல் என்பது மனிதர்களுக்கு பல்வேறு நேரங்களில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் கஷ்டப்பட்ட நேரத்திலேயே அவர்களுடைய பசி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவாக கடல் இருந்திருக்கு. கடலில் இருந்து உள்ள இறைச்சி மீன் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பகுதியில் இருந்தும்
கடல்களிலிருந்தும் ஆறுகளிலிருந்தும் மனிதர்கள் பல்வேறு உணவுகளை உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது அந்த நிஅமத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அந்த நிஅமத்தை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். அதற்கு அடுத்தபடியாக அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வதஸ்தக்ரிஜூன ஹில்யத்தன் தல்பசூனஹா, நீங்கள் அணிந்து கொள்ளும் ஆபரணத்தையும் அதிலிருந்து எடுக்கிறீர்கள். கடல்ல இருந்து அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம், கடல்ல நல்ல முத்து குளிப்புன்னு சொல்லுவாங்களா, ஆழத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன இருக்கு? முத்து, பவளம், பெரிய பெரிய சங்கு, பெரிய பெரிய ஆபரணங்கள், விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே கடல் கீழே இருக்கு. எவ்வளவு ஆழத்துக்கு அவர்கள் செல்கிறார்களோ அவ்வளவு ஆழத்துக்கு மதிப்புமிக்க பொருட்கள் எடுக்கிறாங்க. அதை அல்லாஹ் குறிப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு தேவையான உணவையும் கடல்ல இருந்து நீ எடுக்கிற. வதஸ்தக்ரிஜூன ஹில்யத்தன் தல்பசூனஹா, நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தையும் அங்கிருந்து வெளிப்படுத்துகிறீர்கள். வதரல் ஃபுல்க ஃபீஹி மவாஹிர, கப்பல்களை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய கப்பல்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். கடல் தண்ணீரை, அலைகளை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய கப்பல்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவங்க காலத்தில் உள்ள கப்பல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கும். அதே அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? கிழித்து கொண்டு செல்லக்கூடிய கப்பல்ங்கிறான். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கப்பல்கள் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கு, எவ்வளோ சொகுசு கப்பலாக இருக்கு. பல சொகுசு கப்பலில் பயணிப்பதற்கு லட்சங்கள் கோடிகள் வாங்குறாங்க. உள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, உள்ளேயே தங்குறதுக்கு இடம் இருக்கிறது, விளையாடுறதுக்கு கிரவுண்ட் எது, கப்பல்லையே நடுக்கடல்ல இருக்கிறான். நடுக்கடல்ல வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நடுக்கடல்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறான். அங்கேயே பொழுதுபோக்குகள், பல்வேறு விதமான பொழுதுபோக்குகளை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சொகுசான கப்பல்கள் எல்லாம் அலையை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய, கடல் அலைகளையும் நீரையும் கிழித்து கொண்டு செல்லக்கூடிய பிரம்மாண்டமான கப்பல். இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துங்கிறான். இதெல்லாம் அல்லாஹ், இந்த கடலை உனக்கு நான் இப்படி வசப்படுத்தி தந்திருக்கிறேன், நீ டிராவல் பண்ணுவதற்கு ஏற்ப, அதனுடைய வளங்களை நீ எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ப உனக்கு நான் இது வசப்படுத்தி தந்தது. எதற்காக வேண்டி? தபுதஹூ மின் ஃபத்லிஹி வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுடைய ஃபத்ல், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம். இந்த ஏற்பாட்டை நாம் செய்தது எதற்காக வேண்டி? எனக்கு நீ நன்றி செலுத்தணும். கடல்ல போ, என்னுடைய ஃபத்ல், என்னுடைய அருளை நீ தேடு, எனக்கு நன்றி செலுத்து, நன்றி உணர்வு வேணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை பட்டியலிடுகிறான். முந்தைய வசனங்களை நம்ம பார்த்தோம், அல்லாஹ் நிஅமத்துகளை பட்டியல் போட்டான். நான் தான் காலிக், நான் தான் படைப்பாளன் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வானம், பூமி, மலை, மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் தானப்பா உனக்கு பண்ணேன்னு சொல்லி அவன் நமக்கு செய்த நிஅமத்துகளை பட்டியல் போடுறான். இதுலயே அதே பட்டியல் தான் நடக்குது. 2 தண்ணி இருக்கு, குடிக்கிற தண்ணி இருக்கு, கடல் இருக்கு, அது உப்பா இருக்கு, உப்புங்கிறதுனால அதுக்குள்ளேயும் உனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு, கப்பல்ல நீ டிராவல் பண்ணி போற, கீழே உள்ளுக்குள்ள இருந்து ஆபரணங்களை எடுக்கிற, எதுக்கு இவ்வளோத்தையும் நான் உனக்கு எதுக்கு தந்தேன்? எனக்கு நீ நன்றி செலுத்தணும், என்னை நீ வணங்கணும், என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு உரிய விதத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நான் செய்திருக்கிறேன். நீ நன்றி கெட்டு இருக்கலாமா? நல்லா கேட்கலாம். நீ நன்றி கெட்டு இருக்கலாமா? முந்தைய வசனங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் காற்றை தந்திருக்கிறேன். நான் தந்த காற்றை சுவாசிச்சுட்டு, நான் தந்த தண்ணியை குடிச்சிட்டு, நான் தந்த கடல்ல இருந்து மீனை எடுத்து சாப்பிட்டுட்டு, நான் தந்த கடல் கீழே இருக்கிற ஆபரணங்களை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு என்னை நீ மறந்து வாழலாமா? எனக்கு நீ நன்றி செலுத்தாமல் இருக்கலாமா? அல்லாஹ் கேட்கலாம். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வசனத்தை நாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதில் ஒரு எதிரும் புதிருமான ஒரு 2 முரண்பாடான நிலைகள் தானே சொல்லப்படுது. ஒன்று நல்ல தண்ணீர், இன்னொன்று கடல் தண்ணீர். நல்ல தண்ணீர் குடிக்க டேஸ்டாக இருக்குது, கடல் தண்ணீர் உப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது. இந்த கான்செப்டில் தான் மனித வாழ்க்கையும் நமக்கு இருக்கும். அதை அல்லாஹ் ஒரு சுட்டி காட்டுறான். நம்முடைய வாழ்க்கையும் எப்படியா தான் இருக்கும்? எதிரும் புதிருமான முரண்பாடுகள் நிறைந்ததாக தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். எல்லா நேரத்திலையும் ஒரே சீராக இருக்காது. எப்படி நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் இருக்கிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி துன்பம் இருக்கும். கடல் நீர் உப்பு தண்ணீர் என்பதனால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடுகிறதா? அங்கிருந்து உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, வளங்கள் இருக்கு. ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா முத்து, பவளம் போன்ற வளங்களை நீங்க எடுக்கிறீங்க. அதே போலத்தான் நாம நம்ம வாழ்க்கையில பொறுமை, நிதானம், உறுதி, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா அதற்கு கசப்பு என்கிற இன்னொரு பக்கம், அதான் சோதனை, அதான் நெருக்கடி. அந்த சோதனைகளும் நெருக்கடிகளும் துன்பங்களும் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் போதுதான் அந்த கடலினுடைய ஆழத்துக்கு கீழே போற மாதிரி. கடல் ஆழத்துக்கு கீழே போறது லேசப்பட்ட காரியமா? கை விட்டு முத்து எடுத்துடலாமா? காலை விட்டு பவளத்தை எடுத்துட முடியுமா? ஆழத்துக்கு போகணும், தம் கட்டணும், பல்வேறு சிரமங்கள் அதுல இருக்கு. சிரமப்பட்டா தான் முத்தும் பவளமும் கிடைக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில 2 நிலைகள் வரும். நல்ல தண்ணீரை போல, சுவையான நீரை போல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடக்கும்.
அப்படியான நிகழ்வுகளையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். உப்பு தண்ணீரை போல, கசப்பான நீரை போல துன்பகரமான நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் பொறுமை கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். நெருக்கடியில் தானே நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில பல பொக்கிஷங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் துன்பம், கஷ்டம், நெருக்கடி இதையெல்லாம் சந்திச்சா தான் முத்து பவளம் என்கிற பொக்கிஷங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும் என்கிற சுட்டிக்காட்டல், மறைமுகமான சுட்டிக்காட்டல் இந்த வசனத்தில் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்? இரண்டு கடல்களும் சமமல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீங்க அதுக்கு முந்தைய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும். அல்லாஹ் வானங்களை படைச்சது, பூமியை படைச்சது, மலக்குமார்களை படைச்சது, காத்தை படைச்சது, இப்படின்னு ஒரு நியாமத்துகளை பட்டியலிடக்கூடிய ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஓட்டத்திலிருந்து சற்றே விலகி திடீர்னு எப்படி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்? ரெண்டு கடலும் சமம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது எதுக்கு இந்த டாபிக்ல வருது? ஏன் திடீரென்று அல்லாஹ் இதை இன்னொரு கோலத்திலையும் சொல்லலாம் தானே? கடல் தண்ணீரும் இருக்கிறது, நல்ல தண்ணீரும் இருக்கிறது. கடல் தண்ணீரிலிருந்து இந்தந்த விஷயங்களை நீங்கள் பெறுகிறீர்கள், நல்ல தண்ணீரிலிருந்து இன்னென்ன விஷயங்களை பெறுகிறீர்கள், இப்படி பாசிட்டிவா சொல்லலாம் தானே? அப்படி சொல்லல. அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது எப்படி? உமா இஸ்தவில் பஹ்ரானி, இரண்டு கடல்களும் சமமானது அல்ல அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறான்? அப்படி ஆரம்பிப்பதற்குரிய அர்த்தம் என்ன? அதுல ஏதாவது கருத்து உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? ஏன் அப்படி எல்லாம் ஆரம்பிக்கணும்? ஆரம்பிக்கும் போது ரெண்டு கடல்களும் சமம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்ததுக்கு தானே அப்படி சொல்லணும். எந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக வேண்டி ரெண்டு கடல்களும் சமம் இல்லைன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? எந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு இதை சொல்றான்? சிந்திக்கிறதுக்கு தான். எதை சிந்திக்கிறது? பேரச்சம்பளம் சாப்பிட்டாச்சுல கொட்ட மனிதர்கள் ரெண்டு பேரும் சமம் அல்ல, கிட்டத்தட்ட அதுதான். நீங்க இதை விளங்குறதுக்கு எப்படி பாருங்கன்னா, இது எத்தனாவது வசனம்? 12. 19 பாருங்க, இதே அத்தியாயத்தில் 19 பாருங்க, இதே ஃபாத்திஹ்ல 19. ஒமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்வை இல்லாதவரும் பார்வை உள்ளவரும் சமமாக முடியாது. வலதுலுமாத்து வலன்னூர், இருள்களும் ஒளியும் சமமாகாது. வலதில்லு வலல் ஹரூர், நிழலும் வெப்பமும் சமமாகாது. ஒமா இஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அதனுடைய ஜாயிண்ட் தான் இது. இப்போ 12 நம்ம பார்த்தோம்ல, 12னுடைய கருத்தை மென்மேலும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் தான் எது? 19 22 வரையிலே. ஏன் இதுல இருந்து என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்? பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமாக மாட்டார், இருள்களும் ஒளியும் சமமாகாது, நிழலும் வெப்பமும் சமமாகாது, உயிரோடு இருக்கிறவங்களும் மௌத்தா போனவங்களும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு எதை சொல்ல வரானா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொன்னான்ல, தான் தான் காலிக்குங்கிறதுக்குரிய ஏராளமான சான்றுகள் இந்த பூமியில் இருக்கு. இதை சிந்திச்சு சத்தியத்தை ஏற்பவனும், ஹக்கை ஏற்றுக்கொள்பவனும், தௌஹீதை விளங்குபவனும், தௌஹீதை ஏற்றுக்கொள்பவனும், இதை சிந்திக்காம இந்த சான்றுகளை மறுத்து ஹக்கை மறுப்பவனும் தௌஹீதை மறுப்பவனும் சமமாக முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான்ல. அது அப்படி கேட்கக்கூடிய அல்லாஹ் இவனும் அவனும் சமமாவானா, அவனும் இவனும் சமமாவானான்னு குர்ஆன்ல கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாம் யாரோட அல்லாஹ் ஒப்பிடுறான்? சத்தியவாதியையும் அசத்தியவாதியையும், முஃமினையும் இறை மறுப்பாளரையும், அவர்களை தான் அல்லாஹ் ஒப்பிடுறான். அது எப்படி ஒரு மூமினும் ஒரு காஃபிரும் எப்படி சமமாவார்கள்? ஒரு இறை நம்பிக்கையாளரும் ஒரு இறை மறுப்பாளரும் எப்படி சமமாக முடியும்? என்னை ஏற்றுக்கொண்டவனும் என்னை நம்பக்கூடியவனும் என்னை ஏற்காதவனும் என்னை நம்பாதவனும் எப்படி சமமாக முடியும்? ரெண்டு பேரும் என்ற சமம் அல்ல, அவர்கள் மதிப்பால் வேறுபட்டவர்கள். எப்படி தண்ணீர், நல்ல தண்ணீரும் கடல் நீரும் சமம் அல்லவோ, ரெண்டுலையும் வெவ்வேறு நிலைகள் இருக்கிறதோ, தன்மைகள் இருக்கிறதோ, அது போலவே ஒரு இறை நம்பிக்கையாளரும் ஒரு இறை மறுப்பாளரும் ஒன்றல்ல, சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் மூமினையும் இறை மறுப்பாளரையும் வேறுபடுத்தலாம். அதைத்தான் அல்லாஹ் இரு கடல்களும் சமம் அல்ல என்கிற அந்த வசனத்தினூடாக நமக்கு புரிய வைக்கிறான். அதே நேரம் ஒரு இறை மறுப்பாளர் என்றாலும் அந்த இறை மறுப்பாளர்கிட்டையும் பல விஷயங்கள் இருக்கலாம். கடல்லையும் பல நன்மைகள் இருப்பதை போல இறை மறுப்பாளர்கிட்டையும் பல விஷயங்கள் இருக்கலாம், பல நன்மைகள் இருக்கலாம், பல பலன்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இறை நம்பிக்கையாளரும் ஒரு முஃமினோடு ஒப்பிடும் பொழுது, ஒரு இறை நம்பிக்கையாளரோடு ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்ட்ட ரெண்டு பேரும் சமம் அல்ல. அந்த கருத்து இதுல இருக்கு. சரி, அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 13வது வசனம்,
யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ சஹர ஷம்ஸ வல் கமர் குல்லு யஜ்ரி லி அஜலி முசம்மா. அவன் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி உள்ளான், ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அதாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், அவனே உங்கள் இறைவனான அல்லாஹ். லஹுல் முல்க், அவனுக்கே அதிகாரம் உரியது. வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், மா யம்லிகூன மின் கித்மீர். அவனையன்றி யாரை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் சிறிதளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள். இந்த 13வது வசனத்தில் இரவு பகல், அவன் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி உள்ளான். சூரியன் சந்திரன், அது மூலமாக தான் நமக்கு எது ஏற்படுது? பகல் இரவு. இந்த பகல் இரவுங்கிறது மனிதர்களுடைய பார்வையில் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு, அப்படி தானே? இரவான தூங்குகிறோம், காலையான கண் விழிக்கிறோம், இரவு தூங்குகிறோம், காலையில் கண் விழிக்கிறோம். இது நம்ம மனிதர்களுடைய பார்வையில் பகல் இரவு, காலை மாலை, காலை இரவு என்பது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒன்று. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் பெரிய அத்தாட்சியாக, பெரும் சான்றாக எல்லாம் முன்வைக்கிறான் குரானில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எதை சாதாரணம் நினைக்கிறோமோ அது பொருட்படுத்தவே மாட்டோம். காலையான பரபரப்பாக ஓடிடுவோம், அப்படி தானே? வேலைக்கு பரபரப்பாக இயங்குவோம், ஓடுவோம். மாலை ஆயிடுச்சு, இரவு ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிடுவோம். அப்போ நம்மை பொறுத்தவரை காலை மாலை பகல் இரவு ரொம்ப சாதாரணமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பாற்றலை, தன்னுடைய குதிரத்தை நிலைநிறுத்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, எல்லா மக்களும் பளிச்சென்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரும் சான்றாக பகல் இரவை அல்லாஹ் முன்வைக்கிறான். இந்த நம்ம எதை சாதாரணமாக கடந்து போகிறோமோ இந்த பகலையும் இரவையும் தான் அல்லாஹ் முன்வைக்கிறான், பெரிய சான்றாக முன்வைக்கிறான். குரானில் பல இடங்கள், 3ல் 190, 10ல் 6, 16ல் 12, 25ல் 62, இன்னும் ஏராளமான இடங்களில் இரவும் பகலும் மாறி மாறி வருவது சிந்திக்கிற மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய சான்று அப்படிங்கிறான். இப்போ நம்ம சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த வசனங்கள், இந்த இடங்கள்ல எல்லாம் இரவும் பகலும் மாறி மாறி வருவது அல்லாஹ்வினுடைய சான்று, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. எப்படி இது அத்தாட்சி? மனித வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கிற, மனித வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வின் அற்புதம் தான் இரவும் பகலும். இது எப்படி அல்லாஹ்வுடைய சான்றுங்கிறதுக்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல வேறு வேறு இடங்கள்ல நம்ம சிந்தனையை தூண்டுறான். இது எப்படி அல்லாஹ்வுடைய சான்றுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறான். எப்படி? உதாரணமா அல் கசஸ் 28வது அத்தியாயம் ஒரு ஆள் படிங்க. 28ல் 71ல இருந்து படிங்க. 28வது அத்தியாயம் 71ல இருந்து படிங்க. இரவும் பகலும் எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு சான்று, அதை விளக்கக்கூடிய மற்றும் ஒரு வசனம் அது. 28ல் 71 படிங்க. மறுமை நாள் வரை அல்லாஹ் உங்களுக்கு இரவை நிரந்தரமாக்கிவிட்டால் அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த கடவுள் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவான் என்பதை சிந்தித்தீர்களா? குல், அல்லாஹ் கேட்கிற நபியை நீங்க கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அரஐத்தும், நீங்க சிந்திச்சீங்களா? எந்த விஷயத்தை அல்லாஹ் சிந்திக்க சொல்றான்? இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, இரவை மறுமை வரை அல்லாஹ் தொடர்ச்சியானதாக ஆக்கிவிட்டால், இரவையே எதுவரையும் ஆக்கிட்டான் அல்லாஹ், மறுமை வரையிலும் இரவு தான், எது வர்றதில்லை, பகலே இல்லை, சூரியனே இல்லை என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டால், மன் இலாஹும் கைருல்லாஹி யஅதிக்கும் பிதியாஇன், வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இறைவன் உங்களுக்கு யார்? அஃபலா தஸ்மஊன், கேட்க மாட்டீங்களா, விளங்க மாட்டீங்களா? அடுத்த வசனம். மறுமை நாள் வரை அல்லாஹ் உங்களுக்கு பகலை நிரந்தரமாக்கி விட்டால் அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த கடவுள் நீங்கள் மனநிம்மதி பெறும் இரவை உங்களுக்கு கொண்டு வருவான்? குல் அரஐத்தும், இதே அல்லாஹ் அப்படியே எதிர்பதத்தில் கேட்கிறான். குல், நபியை நீங்க கேளுங்க, அரஐத்தும், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, பகலை மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ் தொடர்ச்சியானதாக ஆக்கிவிட்டால், மன் இலாஹும் கைருல்லாஹி யஅதிக்கும் பில்லைலின், இரவை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார்? இரவு அல்லாஹ் சொல்லும் போது என்ன அடைமொழியை பயன்படுத்துறான்? தஸ்குனூன ஃபீஹி, நீங்கள் ஓய்வெடுப்பீர்களே அந்த இரவை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார்? அஃபலா துபுசிரூன், பார்க்க மாட்டீங்களா, சிந்திக்க விளங்க மாட்டீங்களா? அடுத்து படிங்க. நீங்கள் மனநிம்மதி பெறுவதற்காகவும் அவனது அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இரவையும் பகலையும் ஏற்படுத்தியது அவனது அருளில் உள்ளதாகும். ஒமின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உள்ளது எது? ஜஅலலக்குமுல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. ஏன்? லி தஸ்குனு ஃபீஹி, இரவுல நீங்க மன நிம்மதி பெறுறீங்க, ஓய்வு எடுக்கிறீங்க. ஒலி தபுத்தகு மின் ஃபضலிஹி, பகல்ல அருளை தேடுறீங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுறீங்க, வியாபாரம் பொருளாதாரத்தை தேடுறீங்க. ஒல அல்லக்கும் தஷ்குரு, நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய அருள்.
இதுதான் அல்லாஹ் முன்வைக்கக்கூடிய சான்று. இரவே தொடர்ச்சியா இருந்தா என்ன நிலைமைன்னு அல்லாஹ் கேட்குறான். அப்பதான் பகலினுடைய அற்புதம் நமக்கு தெரியும், பகலினுடைய உன்னதம் என்னங்கிறது நமக்கு தெரியும். சூரியனே இல்லைன்னா என்ன ஆகும்? சூரியனே இல்லைங்க, ஃபுல் இருட்டு மட்டும்தான். இந்த 6 மாதம் அப்படி 6 மாதம் எப்படின்னு துருவ பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. மொத்தத்துக்கு சூரியனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சுழற்சி இருக்குல்ல, சுழற்சியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும், முடிஞ்சு போச்சு. நம்மளாம் உயிர் வாழவே முடியாது. சூரிய வெளிச்சம் தான் ஒவ்வொரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை. சூரிய வெளிச்சம் தான் ஒவ்வொரு உணவு உற்பத்தி ஆவதற்கு அடிப்படை. கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கே கடல் மேல்மட்டத்தில் சூரிய வெளிச்சம் படணும். கடல் மேல் மட்டத்தில் உள்ள நீர் இருக்குல்ல, அதுல சூரிய வெளிச்சம் பட்டா தான் கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உயிர்கள் உயிரோடு இருக்கும். தாவரங்கள்ல சூரிய வெளிச்சம் பட்டா தான் தாவரங்கள் உணவுகளை முளைப்பிக்கும். அப்ப உணவு சங்கிலி என்பதை எதுல ஜாயிண்டா இருக்கு? சூரிய வெளிச்சத்துல. நம்முடைய உயிர், நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க? அப்பப்போ சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்க, காட்டினா தான் எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். விட்டமின் டி அது குறைபாடு விட்டமின் டி ஒருத்தர் குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு தர்ற ட்ரீட்மெண்ட் மருத்துவர்கள் சொல்றது என்ன? மொட்டை மாடில் போய் நின்றுங்க, சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் காய்ங்க, பிள்ளைய காட்டுங்க, உங்க மேனியை காட்டுங்க. அதான் ஆங்கிலேயம் அதுக்குன்னு என்ன செய்யறான்? சூரிய குளியல்னு ஒரு பேர் வச்ச, சன்பாத் அதுக்கு பேர் சூரிய குளியல். இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு கடல்ல போய் படுத்துக்குவான், கேட்டால் சன் பாத்துங்குவான். அப்ப சூரிய வெளிச்சம் என்பது மனித உயிர் வாழ்வதற்கு அடிப்படை, அந்த உணவு சங்கிலி தொடர்வதற்கு அடிப்படை, எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படை. சூரியன் அந்த வெப்பமும் நமக்கு தேவை. வெப்பமே இல்லைன்னா இருங்க, அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்க, குளிர் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், உயிர் வாழ முடியாது. மறுபடியும் அந்த உணவு சங்கிலி அறுபடும், மனித உயிர் வாழ்வது தடைப்படும். அப்போ அதைத்தான் நல்லா கேள்வி எழுப்புறான். இரவு பகல் மாறி மாறி வரதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? இரவு மட்டும் நான் ஸ்டக் ஆகிட்டேன், பகலே இல்லை, எப்படி நீ வேலைக்கு போவேன்னு நல்லா கேட்குறேன். எப்படி நம்ம எல்லா வேலையும் எப்போ நம்ம செய்வோம்? பகலில் தானங்க செய்வோம். விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும், வெளியே அலுவலில் ஈடுபடுறதா இருந்தாலும், மனிதனுக்கு வேலை செய்கிறதுக்கு பகல் வேணும், ஓய்வெடுப்பதற்கு இருட்டு வேணும். எல்லா லைட்டையும் போட்டு தூங்குனா தூங்க முடியுமா? சில பேர் தூங்குவாங்கன்னு வைங்களேன், அதை விட்டுருங்க. எல்லாராலையும் முடியுமா? சாத்தியமா? தூங்குறதுக்கு ஒரு இருட்டு வேணும். அந்த நம்ம வீட்டில் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த வேலையை தான் நல்லா பார்க்கலாம். அதை விட பிரம்மாண்டமான தூங்க போங்க, இருட்டு உங்களுக்கு தந்தாச்சு. கிட்டத்தட்ட லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி டோட்டல் உலகத்துக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஃபுல் இருட்டாக்கியாச்சு, தூங்கு, ரெஸ்ட் எடு. இவன் அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்போன் வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பான். தூக்கத்தை கெடுக்கிறது, உடம்பை கெடுக்கிறது, ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. அப்போ பாருங்க, இது அல்லாஹ்வுடைய பெரும் ஆற்றல். இது அதான் அல்லாஹ் கேட்கறான். ஃபுல்லா வெளிச்சமே வரலன்னா என்னடா செய்வேன் அப்படின்னு கேட்கலாம். சரி, வெளிச்சம் தந்தாச்சு, இருட்டே வரல, என்ன செய்வேன்? ஃபுல் பகலாவே இருக்குங்க, சூரியன் வந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே சூரியனா தான் இருக்கு, இருட்டே வரல, என்ன செய்வோம்? எல்லாம் பைத்தியமா மாறிடுவோம். நைட்டு இருட்டு இல்லைன்னு வைங்க, தூங்க இயலாது. அப்போ உங்களுக்கு இந்த இப்ப நாம சொன்ன இந்த சங்கிலி முறையெல்லாம் மாறிடும், இயல்பா வாழ முடியாது. வெப்பம் அதிகரிச்சிருக்கும், வெப்பத்தினால பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பகல் மாறி மாறி வர்றதுல மிகப்பெரிய சான்று இருக்கு, இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கணும். இதே கருத்தை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இரவு பகல் மாறி மாறி வர்றதுனால தான் நாம ஒவ்வொரு நாளையும் கணக்கீடு செய்யறோம். ஒரு 24 மணி நேரம் போனதை ஒரு நாளுங்கிறோம், 30 நாள் ஓடுறத ஒரு மாதம்ங்கிறோம், 12 மாதங்கள் போறத ஒரு வருஷம்ங்கிறோம். இந்த கணக்கீடுலாம் எப்போ நமக்கு சாத்தியப்படுது? இரவு பகல் மாறி மாறி வர்றதுனால தான். இதன் சுருக்கத்தையும் அல்லாஹ் 17-12 அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்றான்னா, ஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முபஸிரத்தன், பகலை நாம பார்க்கும்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். லி தபுதகு ஃபضலம் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய ஃபضல் அருளை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காகவும், வலி தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், ஆண்டுகளின் கணக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் கணக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய ஏற்பாடை நாம செஞ்சிருக்கிறோம். ஆண்டுகளின் கணக்கை நீங்கள் அறிந்து கொள்ளணுமா இல்லையா? அதுக்கு இது தேவைடா உனக்கு. கணக்கை அறிந்து கொள்வதற்கு இது உனக்கு தேவை. இரவு பகல் மாறி மாறி வந்தா தான் உன்னுடைய வாழ்க்கையின் சுழற்சி சீரா இயங்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் இது எல்லாத்தையும் செய்யறது யாரு? தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், இதுதான்டா உங்களுடைய ரப்பு. இது ஆரம்பத்திலிருந்து இந்த தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும் நீங்க எங்க ஜாயின் பண்ணணும்? வசனம் 1ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஃபாத்திர்ல வசனம் 1ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம எத்தனாவது வசனம் படிக்கிறோம்? 13 வரையிலையும் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பட்டியல் போட்டு, வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், மலக்குமாரில் படைச்சேன், காத்த அனுப்புனேன், கடல்ல அப்படி இருக்குது இப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், இதுதான் உன்னுடைய ரப்பு. இதை செய்யறது ஃபுல்லா நான் லஹுல் முல்க், எனக்கு தான் முல்கு,
அதிகாரம். இப்ப அல்லாஹ் பாயிண்ட்க்கு வரான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். அவனை என்று நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களுக்கு கித்மீர் அளவுக்கு கூட அதிகாரம் இல்லைங்கிறான். இப்பதான் பாயிண்ட், இதான் நத்தீஜை, இதான் முடிவு, கிளைமாக்ஸ். இவ்வளவு விஷயங்களை வசனம் ஒன்றிலிருந்து பட்டியல் போட்டுட்டு இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? எல்லா அதிகாரமும் ஏன்ட்ட இருக்குது, நீ யாரை என்னை விட்டுட்டு யாரை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு கித்மீர் அளவுக்கு கூட அதிகாரம் இல்லை. இதோட நம்ம முடிப்போம், அடுத்து தொடருவோம். கித்மீர்னா என்ன தெரியுமா? நீங்க பேரிச்சம்பழம் கொட்டை வச்சிருக்கீங்களா? இப்ப எடுங்க, அதை கையில் எடுங்க. இப்ப இதுல பாருங்க, ஒரு மெல்லிய தோல் இருக்கும் பாருங்க, ஒரு மெல்லிய வெள்ளையா ஒரு மெல்லிய தோல் இருக்குல்ல, இந்த கொட்டையை சுத்தி இருக்கக்கூடிய வெள்ளையா இருக்கக்கூடிய மெல்லிய தோல் இருக்கா? அதை உரிக்க முடியும், பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், அதுதான் கித்மீர். இந்த பேரித்தங்கொட்டையை சுற்றி இருக்கக்கூடிய தோல், வெள்ளை தோல் இருக்குல்ல, அதுதான் கித்மீர். அந்த கித்மீர் என்ன சைஸ்ல இருக்க போகுது? சுருட்டிட்டோம்னா என்ன, இத்தினூண்டு, அவ்வளவுதானே? அதைத்தான் எல்லாம் கேட்கலாம். கித்மீர்னா நீங்க தர்ஜுமாவில் எப்படி மொழிபெயர்த்திருப்போம்னா சிறிதளவுன்னு மொழிபெயர்த்திருப்போம். எந்த நீங்க தர்ஜுமாவை எடுத்துக்கொண்டாலும் எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க? சிறிதளவு. சிறிதளவு கூட அவர்கள் அதிகாரம் பெற மாட்டார்கள். ஏன்னா அங்க எல்லா இடங்களும் எப்படி மொழிபெயர்க்க இயலாது. இது எப்படி மொழிபெயர்க்கிறது? பேரித்தங்கொட்டையை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை அப்படின்னு மொழிபெயர்க்க முடியாதுல்ல. சின்னது, சிறிய அளவு, கடுகளவு அப்படின்னு மொழிபெயர்த்துருவாங்க. சிறிதளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள். இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த தோல் தான் என்னது? கித்மீர். இந்த நடுவில் ஒன்று இருக்கும், அந்த நடு பல்லம் இருக்குல்ல, பள்ளத்தில் வெள்ளையா ஒன்று ஒரு சின்ன நரம்பு மாதிரி வரும், அந்த நரம்புக்கு பேர் ஃபத்தீல். அந்த நரம்புக்கு பேர் என்ன பேர்? ஃபத்தீல். அதையும் அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் ஃபத்தீல் அளவுக்கு கூட அநியாயம் பண்ண மாட்டான் அப்படிங்குவான்ல. ஃபத்தீல்னா என்னது? இந்த நரம்பு அளவு, இது கூட அநியாயம் பண்ண மாட்டான். இந்த பேரித்தங்கொட்டைய பின்னால் நல்ல தடவி பார்த்தீங்கன்னா சில கொட்டையில் தெரியும் பாருங்க, சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும், ஒரு சின்ன டாட் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் நக்கீர். அதுக்கு பேர் என்ன பேரு? நக்கீர். இந்த ஃபத்தீல், நக்கீர், இது எல்லாத்துக்குமே எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னா சிறிதளவு அப்படின்னு தான் மொழிபெயர்ப்பாங்க. நக்கீர் அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமை நாளில் பதிவேடு தரப்படும், அவன் பதிவேடு அவன் பார்ப்பீங்க. ஒலா யுதுலமூன நக்கீரா, நக்கீர் அளவுக்கு கூட உங்களுக்கு நான் அநியாயம் பண்ண மாட்டேன்டா. நக்கீர்னா என்ன? அந்த சின்ன புள்ளி பேரித்தம், அவங்க பேரிச்சம்பழம் தானே அவங்க அன்றாட உணவு. அவங்களுடைய பேரித்தம்பழத்தில் அவங்க எதை பார்க்குறாங்களோ, எதுக்கு என்ன பேர் சொல்லி அவங்க அறிந்து வைத்திருக்கிறார்களோ அதை சொல்லி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். வணங்குதா உங்களுக்கு? அப்போ கித்மீர் அளவுக்கு கூட சக்தி இல்லாத இவனையா நீங்க வணங்க போறீங்க? இந்த சிலைகளையா நீங்க வணங்குறீங்க? இந்த மனிதர்களையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? அவங்களுக்கு முல்கியத்து இருக்கா? அதிகாரம் இருக்கா? வானத்தை படைச்சதுல அவங்களுக்கு கூட்டு இருக்கா? பங்கு இருக்கா? எல்லாத்தையும் ரன் பண்றது நாம்பா, என்ன வணங்கு அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சரியா? இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா அடுத்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.